ஆரம்பித்திருக்கும் நிலையில் நோயின் தீவிரம் அதிகரிக்கும் என்பதால் மாணவர்களுக்கான அரையாண்டு தேர்வு ரத்து செய்யப்படுவதாக பள்ளிக்கல்வித்துறை தற்பொழுது அறிவித்திருக்கிறது. பள்ளிகள் தற்பொழுது திறக்காது என்றும் டிசம்பர் மாதம் வரை பள்ளிகள் திறப்பதற்கான வாய்ப்பில்லை என்றும் தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் கீதன் இணைகிறார். கீதன், கூடுதல் விவரங்கள். தற்பொழுது பருவமழை தற்பொழுது துவங்கி இருக்கின்றது. அதாவது எதிர்பாராத அளவிற்கு சென்னை, காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்களில் தற்போது மழை இன்று பெய்திருக்கின்றது. அதே போல பண்டிகை காலங்களில் நோயின் தாக்கம் அதிகரிக்கும் என்றும் அரசின் சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் தற்போதைக்கு இந்த பள்ளிகளை திறப்பதற்கான அதாவது டிசம்பர் மாதம் வரை பள்ளிகளை திறப்பதற்கான சாத்தியங்கள் குறைவு என்று பள்ளிக்கல்வி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அதே போல ஏற்கனவே இந்த கொரோனா நோய் பரவல் காரணமாக காலாண்டு தேர்வு ரத்து செய்யப்பட்டது. அதே போல தற்போதைய நிலையில் அரையாண்டு தேர்வு நடத்துவதற்கான அந்த சாத்தியங்கள் இல்லாத காரணத்தில் இந்த ஆண்டு அரையாண்டு தேர்வுகளும் ரத்து செய்யப்பட்டதாக இந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே நேற்று மருத்துவ குழுவினரோடு ஆலோசனை நடத்தினார். அதில் திறந்த வெளியில் மாணவர்களுக்கு 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான வகுப்பறை நடத்தப்படும் என்றும் நடத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்து பரிசீலிக்கப்பட்டது. ஆனால் தற்போதைய நிலையில் பள்ளிகளில் மைதானங்களில் தண்ணீர் தேங்கும் என்பதால் அவர்களுக்கான வகுப்புகள் எவ்வாறு நடத்துவது என்பது குறித்தும் தற்பொழுது பள்ளிக்கல்வித்துறை அடுத்த கட்டமாக ஆலோசிக்க தொடங்கி இருக்கின்றது. எனவே தற்போதைய நிலையில் இந்த ஆண்டு முழுவதுமே, அதாவது டிசம்பர் வரையில் பள்ளிகள் திறப்பதற்கான வாய்ப்பில்லை. அதே போல டிசம்பர் மாதத்தில் நடைபெற வேண்டிய அரையாண்டு தேர்வுகளும் நடத்துவதற்கான வாய்ப்பில்லாத ஒரு சூழ்நிலை உருவாகி இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி கீதன்.